சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி பை த கிரேஸ் ஆஃப் காட். என்னால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு பரலோகத்தை நான் அனுபவிக்கிறேன். எந்த அளவுக்கு பரலோகத்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா? தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. பரலோகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரலோகத்தை அனுபவிக்கிறேன். நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் ஒரு 30 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன். முட்டாத்தனமாக எதையும் பேச மாட்டேன். நம்புறீங்களா? நம்புகிறேன். நான் நம்புறீங்களா? சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். பரலோகத்தை விட எனக்கு பூமி முக்கியம். சொல்லுங்க. எனக்கு பூமி முக்கியம். சொல்லுங்க பாப்பா. நீ சொல்லுங்க. பரலோகத்தை விட இதான் தைரியசாலியாச்சு. எங்க சொல்லு பாப்போம். பரலோகத்தை விட எனக்கு பூமி முக்கியம். சொல்லுங்க பாப்போம். பரலோகத்தை விட எனக்கு பூமி முக்கியம். அப்படி சொல்றான்னாரு. நான் சொன்னேன், எப்படி ஆண்டவரே சொல்ல முடியும்? பரலோகம் தானே முக்கியம். இங்க வா. நான் பரலோகத்துக்காக ரத்தம் சிந்தலடா, நான் பூமிக்கு தான் ரத்தம் சிந்திருக்கிறேன். உங்க அப்பா ஒரு விஷயம் வேணுன்ற காண்டி ரத்தம் சிந்திருக்கிறாரு. உனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு பரலோகம் தான் முக்கியம்னா உண்மையான பையன் நினைச்சு பார்ப்பான். எனக்கு பரலோகம் இருக்கு, ஆனால் எங்க அப்பா இதுக்கு தான்ற ரத்தம் சிந்தினாரு, அதனால இதை மாத்தாம நான் கிளம்ப மாட்டேன். நான் எவன் முடிவெடுக்கிறானோ அவன் தான்டா பிள்ளை. மற்றவன் எல்லாம் ஆப்பர்ச்சுனிஸ்ட். பரலோகம் போகணும் சொல்றவன் எல்லாம் சுயநலவாதி. உங்க அப்பன் ரத்தம் சிந்தின பரலோகத்துக்கு இல்லடா, இந்த பூமிக்கு. இந்த பூமிக்காக ரத்தம் சிந்தினாரு. எனக்கு பூமியை பத்தி கவலையே கிடையாதுன்னு போனீனா நீ பிள்ளையே கிடையாது. நான் சொல்றேன், அப்பா உங்களுக்கு இந்த பூமி முக்கியம்னா எனக்கு இந்த பூமி தான் அப்பா முக்கியம். கைதட்டே கோழைகள், பயந்தாங்கோழிகள் ஓடி பரலோகத்துக்கு போ. பயந்தவன் கோழைகள் ஓடிப்போ, ஓடிப்போ. சுயநலவாதி ஓடிப்போ பரலோகத்துக்கு. ஆனா யாரெல்லாம் அப்பன் சிந்தின ரத்தத்துக்கும் கரையத்துக்கும் உசுறு கொடுக்க நிக்கிறானோ அவன் இந்த பூமியை பரலோகமா மாத்தாம விட போறது கிடையாது. பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக என்று எனது மூத்த சகோதரன் இயேசு எனது தகப்பன் ஜெபம் பண்ணியிருக்காருன்னா, திஸ் எர்த் இஸ் காட்ஸ் ட்ரீம். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பூமி ஆசீர்வதிங்கள். சொல்லுங்க, பூமி ஆசீர்வதிக்கிறேன். பூமி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு பூமி மேல பயங்கர லவ் வந்துருச்சு பாருங்க. பயங்கர லவ். பூமியை பிளஸ் பண்றேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லை சார். இப்போ எங்க அம்மா ஒரு ஆலயத்தை அதிகமாக நேசிக்கிறாங்க. அப்படின் போது எல்லா ஆராதனையும் முடிஞ்சு அவங்க அடக்க ஆராதனைக்கு முன்னாடி அந்த பாடியை கொண்டு போய் அந்த ஆலயத்தில் கொஞ்ச நேரம் என்ன செய்கிறோம், வைக்கிறோம். ஏன்னா எங்கள் அம்மா உன்னை விரும்புகிறாங்கன்றனால அது அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் செய்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், எங்கள் அப்பா ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, நீ என்ன மாதிரி சுயநலவாதியாக இருந்தா நான் செத்துட்டு பரலோகம் போயேன்னு சொன்னால் உன்னை மாதிரி கொலகாரப்ப எவனாச்சும் இருப்பானா? நீ எல்லாம் எவ்வளோ பெரிய சுயநலவாதி. புரிந்து கொள். என்னுடைய பகுதியை, என்னுடைய பங்கை இந்த பூமியிலே எங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு நான் நிறைவேற்றுகிற வரைக்கும், இந்த பூமியை எதுக்காக ரத்தம் சிந்தினாரோ அதுவா நான் மாத்தாத வரைக்கும் நான் பரலோகத்துக்கு போவதை தள்ளி போட ஆரம்பிக்கிறேன். கை தட்டுங்கள். ஆமென். நான் சொல்லவா சார்? அவர் ஏசு நான் நினைச்ச மாதிரி இந்த பூமியை நீங்க மாத்திட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மாறிட்டு இருக்கு. உங்களை சுற்றி உங்க கண்ணில் தெரிஞ்சே இல்லை, உங்க ஸ்பிரிட்ல தெரியுது, எல்லாம் மாறிட்டு இருக்கு. இது மாறினோன்னு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் சார்? இங்கே 10,000 ரூபா தரான், ஏன் அமெரிக்காவில் 1 லட்ச ரூபா தரான் தானே அமெரிக்காவுக்கு போறீங்க. இங்கே 5 லட்ச ரூபா சம்பளம் வந்துட்டா என்ன செய்வீங்க? அமெரிக்காவுக்கு போனவன்லாம் என்ன செய்வான்? திரும்ப இந்தியாவுக்கு வருவான். என்னன்னு தெரியவில்லை, ஒரு பாரம் என்னை அழுத்தியது. தேவன் ஊழியத்தை நோக்கி போ என்று சொல்லி கர்த்தர் என்னை கதற என்னை வைத்து அடிக்கிறார் என்று சொல்லி இந்த 1 லட்ச ரூபாய்க்கு போனவங்களாம் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சம்பளம் இங்கே கொடுத்தோன்னு இங்கே ரிட்டர்ன் ஆகிறாங்க. அப்படித்தான் பாருங்க. பூமி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே ஹெவன் என்ன செய்தான் அப்படி இங்கே பார்க்குறாங்க. போன குரூப் எல்லாம் இருங்கன்னு சொன்னவெல்லாம் போனா இல்லை, அவங்க ஃபுல்லாக மெதுவாக அப்படியே வராங்க. இல்லை, ஆவியானவர் என்னை உந்துகிறார். என்ன உந்துறாரு? பரலோகத்தில் இருக்கிறவன் இறங்கி வரலையா, பரலோகமே இறங்கி வருதான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. கையை தட்டு.